ஆமா ஒரு நாளைக்கு 1000 மரங்களை அன்னமிட்டு வருகின்றோம். வாஸ்தவம். இன்றைய தினத்தில் அன்னமிட்டு வருகின்றோம். ஆனால் இந்த தினத்தில் அந்த 1000 மரங்கள் ஒருவரும் காணவில்லை. நாம் செய்து வந்த அன்னதானம் வீண் போய்விடும் தெரிகின்றது. பெண்ணே நான் என்ன செய்வேன்? அந்த ஈசனுடைய சோதனையோ எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. அதனால் தேடி ஒரு பக்தர் வரவில்லை. இந்த விரதத்தை நாம் எப்படி முடிப்பதோ சுவாமி? என்ன செய்வேன் பெண்ணே சுவாமி? அதனால் அடி கத்தித்தாரா பெண்ணே கத்தித்தாரா அவரை பாரு நான் சீக்கிரமே பாட்டு தெரியுமா? அப்படி நாம் செய்து வந்த அன்னதானம் நான் செய்து வந்த அன்னதானம் வீணா போய் விட இருக்குது. அதனால் நான் வந்து உயிரோடு இருக்கலாகாது. இந்த அன்னதானம் முடிக்க முடியாது கொடுக்குது. அதனால கட்டி கொடுத்த கைத்தார்த்துங்க பெண்ணே. அதனால் இந்த தினத்தில் நான் சென்று பரங்களை எடுத்து வருகின்றேன். பல நகரங்களும் தேசங்களும் சுற்றி கண்ணிற்கான பரங்களை எடுத்து வருகின்றேன். நீ நம்ம மரத்திலிருந்து வரக்கூடிய அடியார்களுக்கு அன்போடு காய் கட்டி வைப்பதைத்து அன்போடு அரவணைத்து அன்னவருக்கு அன்னமிட்டு வருகின்றேன். கண்டிப்பா வருமா?
ஐயா சிவஸ்தலம் எல்லாம் தேடி எல்லாம் தேடி ஐயா திகழ்ந்து என் மனது வாடே தவ பலானிது வாழ்ந்த இந்த தரணி முழுவதும் தேடி தவசைகள் காணாமலே நான் தழகி மயங்கி நினே நான் தழகி மயங்கி சிவபெருமானை நோக்கினாளோ நான் துதித்தின பழமோ ஐயங்கு கண்டுனா மகாதேவா காலகண்டா திருநேத்திரா உலக வாழார முயனா நான் என்ன செய்வேன் அண்ணாமலை பையனை நான் ஓடி தேடினேன் ஒரு ஆண்டி அடியும் கண்ணில் காணவில்லையே மகர சித்தர் வாயு மலை குகை தேடினேன் ஒரு அடியாரும் காணவில்லையே குற்றாலம் குறுநாடு கூடி கூவி அலைந்தேன் ஒரு குருபரங்களும் காணவில்லையே நான் செய்து வந்த அண்ணன் விட போட முடியுது இறைவா ஐயா அரணடியார செய்தே நான் அலந்தோமே என் மனத வாடி தவப்பன சிரசீனில் கங்கை வைத்தாய் ஐயா சிவசிவா உன்னை காண சித்தர்கள் வாயும் மலை குகை தேடியே நான் திகந்தேமே நான் மனதே என்னே
நேத்திரா திருநேத்திரா ஐயா காதில் கொண்டாலமிட்டு சித்தர்கள் வாயு மலைமுக திருவண்ணாமலை பயணி மலைப்படி சொல்லக்கூடிய அனைத்தும் தேடி தெரிந்தேன். ஒரு அடியாரும் கண்ணில் காணவில்லை, ஒரு பெரியோரும் காணவில்லை, ஜங்கமாரும் காணவில்லையே. நான் செய்து வந்த அன்னதான பணம் வீணா போய்விட தெரிகின்றது. நான் என்ன செய்வேன் இறைவா? இவை எல்லாம் உன்னுடைய சோதனை தானே. யான் அறிவேன் ஆண்டவா. அடியா தொழியம்மா, அடியா தொழியம்மா, அதிகாய மன்னவர் ஆண்டியாடியார் ஒருவரும் வரவில்லை என்று ஆண்டியாடியாரை தேடி சென்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் அன்னம் இடத்திற்கு வருபவரை அடியார்களை கை கட்டி வாய்ப்பு வைத்து அன்னமிட வேண்டும். அதனால் அருகாமல் இருக்கக்கூடிய சந்திரநங்கையை தேடி சீக்கிரம் அழைத்து வா.
அழுக கேட்டு நங்கையால் செய்தி கேட்டேன். அது இன்னது இனிய என்று இன்பமுடன் நானும் வந்தேன். பணிவிட வேலை செய்ய நான் பணிவிட வேலை செய்ய பாங்காக நானும் வந்தேன். சரி அழைக்க கேட்டு எங்கிட்ட நாங்க இருக்கின்றேன்.
Hari wata corona அம்மா தாயே ஆதிபரா சக்தி ஆதிபரா சக்தி சரி காலையில் சாப்பிட்டு போவோம் ஏன்னா தாளாடிக்கு ஆள் கிடையாது சரி மாரியம்மா உந்தன் மன்னா இரும்பா மக்கள் மனம் வாடுகு துரும்பா மாரியம்மா உந்தன் மன்னா இரும்பா மக்கள் மனம் வாடுகு துரும்பா மாரிய உன்னிரு பாதம் பணிந்துட்டேன் மாரிய உன்னிரு பாதம் பணிந்துட்டேன் மாரிய உன்னிரு பாதம் பணிந்துட்டேன் நிலம பொன்னருள் வழியே நின்றுட்டேன் வள்ளல்கள் அழிக்க பிறந்தவாளே வறுமைய கக்க தீர்ந்தவாளே அம்மா வள்ளல்கள் அழிக்க பிறந்தவாளே வறுமைய கக்க தீர்ந்தவாளே அந்த பஞ்சம் கொண்ட மாநிலரை நீ பதத்திட வந்தவளே அம்மா நாளைக்கு உன்னிரு சோதனை கட்டிட்டேன் அம்மா நாளைக்கு உன்னிரு சோதனை கட்டிட்டேன் நாளைக்கு உன்னிரு சோதனை கட்டிட்டேன் நிலம பொன்னருள் வழியே நின்றுட்டேன் மாயனிடம் தங்கையும் மாணவாளே மந்தர் உலகுக்கு நிறைந்தவாளே அம்மா மாயனிடம் தங்கையும் மாணவாளே மந்தர் உலகுக்கு நிறைந்தவாளே
அந்த நாயங்கட்ட மானிடரை நீ நரபலி கொண்டவளே அம்மா காரம்மா என் மீது ரக்கத்தை காட்டி அம்மா காரம்மா என் மீது ரக்கத்தை காட்டி ரக்கத்தை காட்டி கறி அங்க முத்த பாடலை கேட்டு அமைச்சரே வாங்க 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 ரொம்ப தந்தரக்கம் குஞ்சு வணங்களா புனிந்து வணக்கண்டா வடி கட்ட முட்டால சரி ஆமா ரொம்ப தந்தரக்கம் வணக்கம்மா திருப்பழத்தன் எழுத்து திருப்பழத்தன் எழுத்து திருப்புகழ் இருப்பை கேட்டு அதே இதுதான் டேய் 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 ஜிலேபி வாயா டேய் இரியம்மா இருந்தாலே கடை திறமையான ஒரு ஆளுங்கிறாரு ஜிலேபி ஆட்டம் வாய வச்சுன்னு அதான் பண்றான் ஆறு எழுத்தம்மா 6 எழுத்து அடங்கிய திருப்புகள். ஆமா. அந்த திருப்புகள் ஏற்றியதோ அருணகிரிநாதர். அந்த அருணகிரிநாதருக்கு துணை இருந்த ஆண்டவன் முருகன். அந்த முருகன் பிறந்ததோ சரவண பொய்கை. சரவண பொய்கை கங்கை. அந்த கங்கையை தரித்தோன ஈசன். அந்த ஈசன் ஏறிய கொடி வாகனம் ரிஷபா. அந்த ரிஷபத்தை படைத்தோன பிரம்மன். அந்த பிரம்மன் மனைவியோ சரஸ்வதி. அந்த சரஸ்வதி கையில் இருப்பது வீணை. அந்த வீணைக்குரிய நாதம். அந்த நாதத்துக்குரிய சங்கீதம். அந்த சங்கீதத்துக்குரிய நாரதன். அந்த நாரதன் செய்வது கலகம். அந்த கலகத்துக்குரியவன் தக்கன். அந்த தக்கன் மகள் வந்து சக்தி. இந்த சக்தி கையில் கபாலம். அந்த கபால் அரக்கர்கள். அந்த அரக்கன் செய்வது அக்கரமம். அதை அழிக்க பிறந்து சக்கரம். அந்த சக்கரத்தை படுத்த விஷ்ணு. அந்த விஷ்ணு அவதாரம் 10. அந்த 10 தலையுடைய ராவணன். அந்த ராவணன் நாடோ இலங்கை. அந்த இலங்கை என்று அழகாக ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் அழுவது அலை. அந்த அலை மேல் பள்ளி கொண்டு ஆதிசேஷன். அதை மேல் பள்ளி கொண்டு ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி. அன்பர் மார்பில் தங்கி கூடிய லட்சுமி மகாலட்சுமி. இப்பேற்பட்ட லட்சுமி கடாட்சமன சபைக்கு வந்தனே. என்னுடைய விளக்கம் யாரு ஊரு பேரு விளக்கமா சொன்னால் தெரியும். என்னுடைய விளக்கம் இருக்கட்டுமா? நான் யாருக்கு பணிவிட வேலை செய்யணும் தெரியுமா? அவன் சொன்னால் தெரியுமா? திருச்செங்காட்டங்குடிய ஆண்டு வரக்கூடிய சிறுதண்ட ஆழ்வார் இருக்கின்றாரே, அன்னவருக்கும் அவங்க மனைவியாக விளங்கக்கூடிய
வெங்கடேசன் அம்மனுக்கும் இருவருக்கும் நானும் பணிவிட வேலை செய்கிறேன். நீதான் பண்ணி விடுறியா? ஜிலேபி வாயா, வேற என்ன வேலை செய்யறா? பணிவிட வேலை. பணிவிடனா? டேய், பணிவிட வேலைனா என்ன வேலை செய்வா? ஆமா, வைக்கா எடுக்க பிடிக்க. ஆமா, நீ வலையில மாட்ட. ஜிலேபி வாயா சொன்னா கேட்க மாட்டாங்க உங்க வெங்கடேசன் அம்ஜர் கால் டக்குன்னு முடிக்கணும்ன்றது கேட்டு கூட்டு போகணும். இன்றைய ராத்திரிலே அந்த அம்மா கதை யாரு? வெங்காட்டு நகை. வெங்கட்ட நங்கை. ஆமா, அது யாதோ காரணமாக திக்கிறது. தோய் வந்துட்டாங்க. வீரமணி, அதோ சந்தனங்கையை வரவழைத்தேன். வந்துட்டாங்க விட்டதா? வந்துட்டாங்க பேரு. ராணி அம்மா வணக்கம். உண்டாகட்டும். எனக்கு பெற்ற தாக்கியே மேலாய் வந்த முத்தமியே உன் அருகே அவளது கூடிய சந்தன நங்கை அநேக சந்திரனங்கா, அம்மா, ராணியம்மா. சந்திரனங்கா, அம்மா, அடி பாக்கியா மதியாலே ஆதாரமாக என் பெண்ணுக்கும் அருகாமல் இருந்து இந்த ஐயா விட்டு அன்போடு வாழ்ந்திருப்பார். பாக்கியம். அப்படி அம்மா எனக்கு ஆசீர்வாதம் ராணியாரே அம்மா, ராணியாரே ஏற்பட்ட சபையின் உண்டாக என்னை அழைத்த விளக்கம் கண்டம்மா இன்றைய தினத்தில் ஆமாம் இதற்காக எதற்கு? நம்முடைய ஆமாம் அன்ன சத்திர மந்திரத்தில் ஆமாம் ஒரு நாளைக்கு 1000 விளக்கு அன்னம் விடுவது பழக்கம். ஒரு நாள் ஒன்றுக்கு 1000 அன்னக்கொடி ஏற்றி ஆராய்ச்சி மணியை கட்டி 1000 ஒரு நாளுக்கு ஒன்றுக்கு 1000 பேருக்கு அன்னம் விடுவது 1000 வரங்களுக்கு அன்னதானம் அளிக்கிறேன் என்று பழக்கம். நமது உனது பழக்கம். ஆனால் ஆமா இன்றைய தினத்தில் ஒரு பரங்களும் வரவில்லை, ஒரு வரங்களையும் காணவில்லையே. ஆமாம், எங்காவது பார்க்க வேண்டும். ஆமாம், யார் வருகிறார் என்று யார் வந்தாலும் அரண்மனையில் இருந்து நம்ம அன்னதானம் அளிப்பது நம்மளது பழக்கம். பழக்கம். அதனால உன்னை கூப்பிட்டேன். ஆமா, சரிம்மா, பாக்கியம். அப்படி என்றால் அதோ என்ன சிறுதொண்டப்பட்டவன் தன்னுடைய மனைவி அழைத்து நானும் இன்றைய தினத்தில் விரதத்தை முடிக்க வேண்டும் என்றால் ஒரு பரங்களும் வரவில்லையே. அதனால் நானும் என்ன சென்று வெளியில் பரங்களை தேடி அழைத்து வருகின்றேன். அது வரைக்குள்
யாராயும் மடத்திற்கு அன்னமடத்திற்கு வந்தால் அவர்களுக்கு அன்புடன் அன்னமளிக்க வேண்டும் சொல்லி சென்று விட்டார். அந்த சமயத்தில் கைலாயமே கோவிலா வீட்டிருக்கக்கூடியவர் அவர் என்ன செய்தார்? இந்த சிறுதொண்ட பக்தனுக்கு தேவையான செல்வத்தை கொடுத்தோம். அவன் அன்னதானங்கள் செய்தான். அதன் பிறகு பிள்ளை இல்லா குறையை தீர்த்தோம். பிள்ளை பிறந்ததன் பிறகு இந்த செல்வத்தை பிள்ளைக்கு சேர்த்து வைக்கின்றானா அல்லது அடியாருக்கு செலவழிக்கின்றானா அப்படி என்று பார்க்கலாம் என்று பிள்ளை வரத்தையும் கொடுத்தான். பிள்ளை பிறந்ததன் பிறகு 5 ஆண்டு காலமாக அவன் அப்படியே அந்த அடியாருக்கு அன்னமளித்து வருகின்ற காரணத்தினால் இன்னும் இவன் மனதை சோதிக்க வேண்டும். அப்படி என்று அவர் என்ன செய்தார்? இன்றைய தினத்தில் அவன் மனதை அறிய வேண்டும் என்று அது என்ன சிறுதொண்ட பக்தன் அடியாரை தேடி வெளியே சென்ற சமயத்தில் அதோ கைலாயமே கோவிலாய் வீற்றிருக்கக்கூடிய முக்கன் படைத்த பரமக்கடவுள் அதை மாறுவேடம் கொண்டு சபைக்கு வருகிறார். அன்னவரால் கதை தொடரும். சடைசாமியாராக வருகின்றார். அதோ மரபூர்த்தியானவர் உருவத்தை மாற்றி என்ன உருவமாக சென்றால் நம்மை அறிய மாட்டான். சடைசாமியாராக வருகின்றார்.